ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் ரெசிபி வந்து புதினா ரைஸ் பண்ண போகிறோம். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 கருகாப்பில் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புதினா சாப்பாட்டில் அதிகமாக கருகாப்பில் நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 கருகாப்பில் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் 1¼ டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1¼ டீஸ்பூன் வந்து இது சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு குக்கரில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த புதினாவை நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். ஒரு சிலர் 1 டம்ளருக்கு 1½ டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் தண்ணி வைக்கலாம். உங்களோட அரிசியை பொறுத்து வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் பளபளப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புதினா சாப்பாடு குழஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு 3 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா புதினா சாப்பாடு ரெடி. காலையில் நேரம் வந்து நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னம்னா டிஃபனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னம்னா இந்த ஒன் பார்ட் ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா முந்திரி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி வந்து நான் சேர்க்கல, நெய்யும் நான் சேர்க்கல. நெய்யும் முந்திரியும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.